பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானம், ஈஸ்வரத்தன்மை, சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பகவானுடைய ஸ்வரூபம்னு அர்ஜுனனை பார்த்து அழகாக சொல்கிறார். அதை கேட்ட உடனே அர்ஜுனன் பிரபுவே, என்னால் அந்த ஈஸ்வர ரூபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தங்களுடைய அழிவற்ற அந்த ரூபத்தையும் யோகேஸ்வரரே எனக்கு காட்டி அருளுங்கள், எனக்கு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்ன அதாவது பிரபுவே, நீங்கள் விரும்பினா உங்களுடைய ஈஸ்வர ரூபத்தை எனக்கு காட்டி அருள் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறார். அர்ஜுனன் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டதுனால பகவான் தனது விஸ்வரூபத்தை விவரித்தும் அதை காணும்படி அர்ஜுனனுக்கு கட்டளையிட்டதும் நம்ம பார்க்குறோம். அதாவது திவ்யாணி அப்படின்னு என்ன அர்த்தம்னா தெய்வத்தன்மை வாய்ந்த, ரூபாணின்னா உருவங்கள், நானா வர்ணாக்ருதீனி அப்படின்னா பல நிறங்களும் பல உருவங்களும் கொண்டவையாக இருக்கிறது. பகவான் சொல்கிறாரு, பார்த்தா இப்போது என்னுடைய பல நிறங்களும் வடிவங்களும் உடைய என்னுடைய இந்த தெய்வீக உருவங்களை 100 100ஆகவும் 1000களாகவும் பார்த்துக்கொள். ஒவ்வொரு பொருளும் நல்லா புரிஞ்சிக்க, ஒரு பொருளுக்குள்ளே கூட நாராயணன், மனிதன், ரிஷி, போக்கிரி, ஜீவப்பிராணி அனைத்தும் நாராயணன். எல்லா பொருள்களுள்ளும் அவனுடைய பல்வேறு உருவங்களாய் அவனது பிரபாவத்தின் தோற்றங்களாக இருக்குது அப்படின்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக சொல்வார். பரதகுல தென்றலே அர்ஜுனா, அதாவது ஆதித்யர்களையும் 8 வசுக்களையும் ருத்திரர்களையும் அச்சுவினி குமாரர்களையும் மருத்துக்களையும் பார். முன்பு காணாத பற்பல ஆச்சரியமான உருவங்களையும் நீ பார்ப்ப. இப்போ நீ பார்க்க போகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, மிக உயர்ந்த விஷயம். பரதகுல தென்றலே அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆதித்யர்களையும் 8 வசுக்களையும் ருத்திரர்களையும் அஸ்வினி குமாரர்களையும் மருத்துக்களையும் பார். முன்பு காணாத பற்பல ஆச்சரியமான உருவங்களை நீ பார். நீ கண்டது கொஞ்சம்தான், காணாதது அனந்தம், எல்லை இல்லாதது அப்படின்னு குறிப்பால் அழகாக பகவான் சொல்கிறார். அர்ஜுனா, இப்போது என்னுடைய இந்த உடலில் சகல சராசரங்களோடு கூடிய உலகம் முழுவதையும் மேலும் பார்க்க விரும்புகிறதையும் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறார். பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை ஊனக்கண்ணால் காண இயலுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் உனது இந்த ஊனக்கண்ணால் என்னை நீ காண இயலாது, அது உண்மைதான். ஆகையால் உனக்கு உலகியலுக்கு அப்பாற்பட்ட பார்வையை ஞான கண்ணத்தர எனது தெய்வ சக்தி பொருந்திய யோகத்தை பார். தெளிந்த மனமே ஞானக்கண்ணாகும். பகவானுடைய விஸ்வரூப காட்சியை அர்ஜுனன் மட்டுமின்றி சஞ்சயனும் வியாச பகவானும் அதே சமயத்தில் பார்க்குறாங்க. சஞ்சயன் திருதராஷ்டிரர் சொல்கிறார், அரசே, மகா யோகேஸ்வரரான பகவான் இப்படி சொல்லியவாறு தனது மேலான ஈஸ்வர வடிவத்தை காட்டி அருளினார் அப்படின்னு சொல்கிறார். அநேக முகங்கள், கண்கள் கொண்ட தெய்வீக ஆபரணங்கள் அணிந்த திவ்யமான பல ஆயுதங்கள் ஏந்திய பரமேஸ்வரனை அர்ஜுனன் கண்டான் அப்படின்னு சொல்கிறார்.